ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி நேற்றை விட கொஞ்சம் டீசெண்டாக விளையாண்டுருப்பாங்க போல இருக்குது. கல் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் யாரும் சண்டை போடலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிருக்கு. ஆனால் உள்ளே கொண்டு வச்சதுக்கப்புறமா ஜெஃப்ரி ஏதோ ஃபவுல் ப்ளே பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியல, தெரியாமல் உள்ளே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யாரோடையோ கல் எடுத்து உள்ளே ஒழிச்சு வைக்கவோ இல்லை சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக ஒரு ஃபவுல் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ தெரியாமல் உள்ளே வச்சு வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சொன்னோடனே ரஞ்சித் வந்து எப்படி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், உனக்கு ரூல் தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இங்கே பிரச்சனை வந்து ஜாக் டீமுக்கும் ஜெஃப்ரி டீமுக்கும் தான். ஸோ இவர் வந்துட்டு ரஞ்சித் சார் வந்துட்டு அங்கே சண்டைக்கு போடுறாரு, எனக்கு ரூல் தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து விஷால் வந்து அன்ஷிதா பவித்ரா ஜெஃப்ரி டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அது வந்து நமக்கு காட்டலை. அதுக்கு வந்து முத்துக்குமரன் கேட்குறாரு, ஏய் அவங்க பேசவே கூடாதுன்னு எப்படிரா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ முத்துக்கும் விஷாலுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அது நமக்கு இந்த லாங் ஷாட்டில் தெரியுது. முத்து வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெஃப்ரி பண்ண தப்புக்கு இவங்க எல்லாரும் திரும்பி கேட்டிருக்காங்க ஜாக்லின் டீமில், நீ எப்படி பண்ணலான்னு. அதுக்கு வந்து விஷால் வந்து சரி பண்ணிட்டான், அவன் திரும்பி கொண்டு வந்து வச்சாச்சுல்ல அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி சொல்கிறாரு. அதாவது அவர் பண்ண தப்பை ரெக்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ ரெக்டிஃபை பண்ணதுனால விட்டுருங்கன்னு விஷால் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுக்கு அவங்க பேசவே கூடாதுன்னா எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க, அதான் திருப்பி வச்சுட்டான்ல, அப்புறம் ஏதோ பதிவு பண்ணணுங்கிறதுக்காக பதிவு பண்ணிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா ஜெஃப்ரி சப்போர்ட்டுக்கு வராங்க. அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க, தப்பு பண்ணிவிட்டு உங்களுக்கே இவ்வளோ திமிர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்து அன்ஷிதா கிட்ட சொல்கிறாங்க. அப்போது விஷால் வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு, நீங்களே பேசிட்டு தான் இப்போ நான் எதுக்கு இங்கே கேப்டன் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷால் கோவப்படுறாரு. விஷால் கோவப்பட்டுட்டு ஜாக்லின் வந்து ஏதோ நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால விஷால் வந்து ஜாக்லின் கிட்ட நான் என்ன பேசணும், நீ எனக்கு எழுதி தராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்கிறாங்க. சொன்ன உடனே கடைசியில் ஜாக்லின் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அங்கே தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்க பேசும்போது தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன மட்டும் காமா பேசுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. விஷால் வந்து ஒரு கேப்டனாக அந்த சுச்சுவேஷனை காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஜெஃப்ரி ஏதோ டெஃபினட்டாக ஒரு ஃபவுல் பிளேங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஜாக்லின் பக்கமும் நியாயம் இருக்குது. நீங்கள் அவங்கள காமாருன்னு சொல்லாமல் எங்களை காமாருன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் என்ன இன்டர்பிரட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.